நவம்பர் 8 உத்தரிக்கிற ஆத்துமாக்கள் மாதம். தினமும் 3 அருள் நிறை ஜெபத்தை குறிப்பிட்ட ஒரு கருத்துக்காக ஒப்புக் கொடுப்போம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நித்திய பிதாவாகிய சர்வேசுரா, எங்களுடைய தாய் தந்தையை வணங்க வேணுமென்று கற்பித்தீரே. மரித்த எங்களது தாய் தந்தையினுடைய ஆத்துமாக்களுக்கு கிருபை செய்து அவர்களுடைய பாவங்களை பொறுத்து நாங்கள் அவர்களை நித்திய பிரகாசமுள்ள உம்முடைய இராஜ்யத்தில் பார்க்கும்படி செய்ய வேண்டுமென்று தேவரீரை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம் சுவாமி. ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.